ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, புதைக்கப்பட்ட விதைக்கு கூட எதிர்காலம் உண்டு. வெட்டப்பட்ட மரங்கள் கூட மீண்டும் வளர்வது உண்டு. வெறும் தோல்விகளைக் கண்டு நீ சோர்ந்து போனால் உன் வாழ்க்கையை யார் வாழ்வது சொல்? என் கஷ்டம் தொடர்கதையாக இருக்கப் போகிறதா என கேட்கத் தோணுகிறதா? நிச்சயமாக இல்லை. எப்போது நீ என்னை உறுதியாக பற்றி கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு. அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதியல்லவா? இந்த சாயி உன்னுடைய வியாதியையும் வலியையும் பிரச்சனை போன்ற எதையும் நிர்மூலமாக்கி விடுவேன். அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த பக்கீர் அன்போடு உன்னையும் பாதுகாப்பேன். இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம். துக்கமும் வேதனையுமாகிய படுகொலியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம். ஆனால் அதை பற்றி நீ வருத்தப்படாதே, அமைதியாயிரு. நம்பிக்கையோடு என் நாமத்தை இடைவிடாது சிந்திப்பவர்கள் துக்கப்படுவது இல்லை. என் மீது விசுவாசம் கொண்ட உனது துக்க நாட்களை முடித்து வைக்க எனக்கு வெகு நேரம் ஆகாது. என் ஆலயப்படிகளில் கால் வைத்த பிறகு நீ சுகத்தின் மீதுதான் சவாரி செய்ய போகிறாய். என் நாமம் உனது உள்ளத்திலும் என் யோக சக்தியான உதி உன் நெற்றியிலும் இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது குழந்தையே. வாழ்க்கையில் இன்னல்கள் வந்து போவது சகஜம்தான். அதை எப்படி மீள்வது என்பது நினைத்து செயல்படு. பயப்படாதே. பயந்தால் அது உன்னை வீழ்த்திவிடும். ஒரு குறிக்கோளை அடைய நீயும் தினமும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாய். நீ படும் வேதனையை உன் சாயப்பாவான நான் நன்கு அறிவேன். கடினமான சூழ்நிலையிலும் கூட உன்னிடம் யாருமே இறக்கப்படவில்லை. நீ ஓடினால்தான் தினமும் பொழுது போகும். போகுமிடமெல்லாம் உன்னை மதிப்பது இல்லை. அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். உன் நாவாகப்பட்டது என் நாமத்தை உச்சரித்து கொண்டு இருக்கிறது. அந்த நாவினால் அவர்களை தூற்றாதே. உனக்காக நான் உன் பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறேன் குழந்தையே. அதிலிருந்து உன்னை முழுவதுமாக விடுவித்து உன்னை உயர்த்தப் போகிறேன். பயப்படாதே. நான் உன்னை அழைக்கிறேன். விரைவில் எனது துவாரகாவிற்கு வந்து சேர்ந்துவிடு. உன் வருகையை நோக்கி நான் காத்து கொண்டு இருக்கிறேன் குழந்தையே. உன் காலடிப்படும் நேரம் அனைத்தும் உன்னை விட்டு பயந்தோடிவிடும். உன்னை வெறும் கையோடு நான் அனுப்பி வைக்க மாட்டேன் தங்கமே. உன்னோடு உன் சாய் தேவா நான் இருக்கிறேன். என்னுடைய பக்தனை எந்த சூழ்நிலையிலும் காத்தருளக்கூடியவன் நான். என்னுடைய வழி நடத்துதலை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அதை உணர மட்டுமே முடியும். என்னிடம் உன்னை முழுமையாக அர்ப்பணித்து எந்த நிலையிலும் என்னுடைய நாமம் ஜபித்து வாழ்ந்தாயானால் உன்னை சூழ்ந்துள்ள அனைத்து பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகி செல்வதை நீ அனுபவத்தில் உணர முடியும். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.